வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம். இனியா ஆஃபீஸில் இருக்காங்க. மனசு வேலையில் கவனம் செலுத்த மறுக்குது. வீட்டில் நடந்த கசப்பான விஷயங்களை பற்றி மனசு அசப்போடுது. நித்திஷு ரூடாக தன்னை கீழே தள்ளி விட்டது. தான் கீழே போய் விழும்போது தலை டேபிள் எட்ஜில் பட்டு அடிபட்டது. இனியா மனசு முழுசும் கவலையாக இருக்குது. இனியா ரெடி பண்ணிட்டீங்களான்னு ப்ரெஸ்க்கு அனுப்பணும்னு கேட்குறாங்க. 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வேலையில் கவனம் செலுத்துகிறாங்க. இனியா வேலையை முடித்து அனுப்பி வச்ச பிறகு டேடிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. கோபி பயத்தோட எங்கே வரணும் இனியாமான்னு கேட்குறாரு. எங்கள் ஆஃபீஸ் கேன்டீனுக்கு வந்துடுங்க டேடின்னு இனியா சொல்கிறாங்க. பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணி 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் பண்ணி பேசினாங்க. நேரில் வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக போமா, பார்த்துட்டு வெளியே வந்ததும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க இனியா. இனியாவும் கோபியும் கேன்டீனில் சந்தித்து பேசுகிறாங்க. கோபி சொல்கிறாரு, முன்னாடியெல்லாம் நீ என்னை வர சொல்லி சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, ஆனால் இப்போ எல்லாம் பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இனியா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. கோபி எல்லாத்தையும் கேட்டு வேதனைப்படுறாரு. நித்திஷு சுதாகர் பையன் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோபிக்கு ஒரே ஷாக்கு. பாக்கியலட்சுமி 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எம்டியை மீட் பண்ணுறாங்க. எம்டி கேட்குறாரு, அதென்ன உங்கள் ப்ரொஃபைல் கிராஃபு மேலேருந்து கீழே வருது, தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, தொழிலெலாம் நல்லா தான் போச்சு, குடும்ப பிரச்சனை அதனால தான்னு சொல்கிறாங்க பாக்கியா. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. வெளியே வந்த பாக்கியா ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. சில இளம் வயசு பசங்க ரிசப்ஷனில் பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணுறதா ஒரு சிலர் பேசிக்கிறது பாக்கியா காதில் விழுது. திரும்ப திரும்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரூமுக்கு போங்கன்னு சொல்லியும் பப்ளிக்கு நியூசன்ஸாக அதே மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேற வழி இல்லாமல் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் உடனே அங்கே ரூமுக்கு போய் அங்கே இருந்த எல்லா பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போகக்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்கியா யாரோன்னு அமைதியாக இருக்காங்க. திடீர்னு நித்திஷ் அந்த கூட்டத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. பாக்கியா நெஞ்சு படன்னு அடிச்சுக்குது. பாக்கியாவுக்கு பக்கத்தில் போய் நித்திஷ் கூட பேச பார்க்கக்குள்ள எல்லாரையும் ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நித்திஷ் சுய நினைவோட இல்லை, ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறது புரியுது. உடனே பாக்கியா சுதாகருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. சுதாகர் என் பையனாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுதாகர் பாக்கியாவோட காலுக்கு பிறகு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. சந்திரிகாவை திட்டுறாரு. உன் பையனை பத்திரமா பார்த்துக்க சொன்னேன், இப்போ இவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். என் சக்திக்கு மேலே போன தடவை செலவு பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு நடந்திருக்கிறது என் சக்திக்கு மீறினதுன்னு சொல்கிறாரு. சுதாகர் இப்போ தொட்டதுக்கெல்லாம் உன் பையன்னு சொல்கிறாரு. இப்படி இவங்களுக்குள்ள வார்த்தை தடிச்சு போய்கிட்டு இருக்கக்குள்ள பாக்கியா திடீர்னு அங்கே நேரில் வர்ற மாதிரி வருது. நாளைக்கான ப்ரொமோவில் பாக்கியாவோட வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. டிவி ஆன் ஆகி இருக்கு. நித்திஷ் ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு போலீஸ்கிட்ட பிடிபட்டு தன்னிலை இழந்து ஜீப்பில் ஏற்றப்பட்டு கொண்டு போகிற காட்சி ஒளிபரப்பாகுது. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இனியாவுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்ட செலியனும் ஈஸ்வரியும் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு கதிகலங்கி போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த பாக்கியாவுக்கும் கோபிக்கும் சுதாகர் குடும்பத்து மேலே அளவில்லாத கோபம் வருது. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. நன்றி.